வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். மட்ட உருவா சேனல் வந்து சயின்டிஃபிக் தமிழ் டிவி சீரியல்ஸ் ஒரு பார்வை கிரேஞ்ச் பாக்ஸ் எபிசோட் 13. இது மட்ட உருவா சேனல் வந்து நிறைய வீடியோஸ் நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே பிளேலிஸ்ட்டாக ஐகார்லையும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், வீடியோ முடிஞ்சா எக்ஸ்பிளைன் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். சயின்டிஃபிக் ஏன் போட்டிருக்காரு? இப்போ வர டிவி சீரியஸில் சயின்ஸுக்கு அப்பாற்பட்டு தானே எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வர அதே தான் சொல்லுவேன், நாதஸ்வரம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியல், அது தமிழ் சீரியல். எனக்கு ரொம்ப பேர் இதை ஒத்துக்குவீங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வர சீரியல்ஸையும் அதையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு அப்போயே புரிஞ்சிடும். கம்பேரிசனே உனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருக்கும். ஓகே, தான் பாரதி கண்ணம்மா இது ராஜா ராணின்னு நினைக்கிறேன். ஆனால் சன் டிவியில் போட்டிருக்கனால இது ஏதோ இவங்க சன் டிவியில் கூட ஏதோ சீரியல் பண்ணிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், தெரில. நான் பாரதி கண்ணம்மா ராஜா ராணி அந்த டைம்லாம் எங்கள் வீட்டில் அடிக்கடி ஓடிட்டு தான் இருக்கும். நான் அப்பப்போ போய் பார்த்துட்டு தான் இருப்பேன். தொடர்ந்து கண்டினியூஸாக நான் செக் பண்ணது இல்லை. அந்த நாதஸ்வரம் தெய்வமலகெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தது. ஓகே, வீடியோவில் போகலாம். பெரிய பிஸ்னஸ்லேருந்து சின்ன ஸ்டோர் வரைக்கும் ப்ரொமோஷன் தேவையான ஒன்று. அப்படிப்பட்ட ப்ரொமோஷனை நம்மளோட வாய்ஸில் சரியான ப்ரைஸில் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. இன்னும் இதை பற்றி டீட்டெயிலில் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். பொறுப்பு வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துறதுக்கல்ல. பொக்கவாய் தாத்தாக்கு தேவை பல் செட்டு, மட்ட உருகா வீவர்ஸுக்கு தேவை ஹெட்செட். வணக்கம் வணக்கம் வணக்கம். Who are you, man? What do you want? சாங் மாத்திட்டாரோ? பொதுவா பாத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளித்திரைக்கு இணையாக சின்ன திரை நல்ல நல்ல கதைகள் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் எப்படி இருக்கு ஏங்க? வந்து களைப்பாகி வேலை செஞ்சு ஈவினிங்ல அப்பாடா சரி டிவி சீரியல் பாப்போம்னு டிவி ஆன் பண்ணா டிவி ஸ்கிரீனை பார்த்து ஆன் கத்துற அளவுக்கு இருக்குது இந்த காலத்து டிவி சீரியல்ஸ். சமையலமா 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 பின் குறிப்பு. பின்னாடி சொன்னதா பின் குறிப்போ? ஓகே, முன் குறிப்பு என்னன்னா, இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு 2 month முன்னாடி பார்க்குற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்கிரிப்டை நான் அப்போ எழுதுனது வழக்கம் போல எழுதி வச்சது மறந்துட்டு வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்திருக்கேன். நடுவில் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, தூசி தட்டி கொண்டு வந்துட்டேன், மன்னிச்சு. விளையும் பயிர் முறையிலே தெரியல, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி இவங்க பண்ற சீரியல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க சீரியல் பார்க்கணும் அவசியமே இல்லை, ப்ரோமோவே சொல்லிடும். ஒரு நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ள போக தேவையில்லை, ரோடு சொல்லிடும் சார் நாட்டோட லட்சணத்தை. ரீசெண்டா ஒரு ப்ரோமோ வந்து பயங்கர வைரல் ஆச்சுல, அந்த சீரியல் பேர் என்ன? தென்றல் வந்து என்னை தொடும். வெளிநாட்டுல படிச்சு முடிச்ச பொண்ணு சன் டிவி சீரியஸ்லாம் அதோட ப்ரோமோ எடுத்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிடானு குடும்பத்தோட கோயிலுக்கு ரன் ஆயிட்டு இருக்கும்போது சீரியல் ரன் ஆயிட்டு இருக்கும்போது ப்ரோமோ எடுத்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து பேசிட்டு இருப்பாங்க. 4 பேருக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. திடீர்னு ஹீரோ உள்ள வந்து நான் பாத்திருக்கேன் அந்த ப்ரோமோ. திருட்டு கல்யாணம் பண்றியா, தாலியை ஊத்துட்டா இவன் பொண்டாட்டி கரெக்ட்டா அவங்க வந்து தடுப்பாங்க. இவங்களுக்கு ஒரு தாலியை கட்டி விட்டுறாரு. சாட்சியை கட்டின தாலியை கழட்ட பாக்குறியா? மஞ்சா கட்ட மாட்டாரு நினைக்கிறேன். அப்படியே ஆல்ரெடி இருக்கிறத தான் தீக்குறாரு. சாமி சிலை இருக்க தாலியை கழட்டி ஹீரோயினுக்கு மாட்டி விட்டு போட்டு வச்சிட்டான். ஹீரோயினி பேயரஞ்ச மாதிரி நிக்குது, ஹீரோயினி பேயரஞ்ச மாதிரி நிக்குது, ஹீரோயினி பேயரஞ்ச மாதிரி நிக்குது. ஏன்டா தாலியை கழட்ட போறன்னு ஒரு கிளி தாண்டா கேட்டேன். பொஸ்க்கு என்ன நினைச்சோன்னு தெரியல, டக்குனு தூக்கி தாலியை எடுத்து கழுத்துல மாட்டிட்டான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தென்றல் வந்து என்னை தொடும் புத்தம் புதிய மெகா தொடர். இதுதான் ப்ரோமோ. அவன் தாலியை மாட்டி விட்டதும் அதை கழட்டி தூர போட்டுட்டு ஃபர்ஸ்ட் விட்டா பொழியணும் அப்பா இப்ப விட்டுருக்கணும். ஆனா அப்படி நடந்துச்சா? இல்ல. மாறா அந்த அம்மா ஹீரோ பின்னாடி போகுது, மாறா அந்த அம்மா ஹீரோ பின்னாடி போகுது, மாறா அந்த அம்மா ஏன் எல்லாம் 3 தடவை சொல்றாரு? போய் படிச்சு என்ன பிரயோஜனம்? சீரியல் மாதிரியே பண்றாரோ? இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாதா? எனக்கு அவன் தாலி கட்டிட்டான், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். அந்த அம்மா ஹீரோ வீட்டுக்கு போய் மருமலா உட்காந்துரும். வீட்டுல இருக்க எல்லாம் ஏத்துப்பாங்க, ஆனா ஹீரோ மட்டும் ஏத்துக்க மாட்டாரு. என் புருஷன் நான் மாத்தி காட்டுறேன்னு அந்த அம்மா சுத்தி சுத்தி அவன் இழுத்துழுப்புக்கெல்லாம் வரும். 2 1 3 தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு. ஹீரோக்கு ஒரு பாயிண்ட்ல ச்சே என் மேல அவளுக்கு எவ்வளவு லவ்னு ஒரு சாஃப்ட் நேச்சர் வரும். மாமே மேல உனக்கு அவ்வளவு வெறியா? இதுக்கு நடுவுல 2 பேருக்குள்ள செக்ஷுவல் டென்ஷன் உருவாகும். அப்படியே ஒரு 300 எபிசோட் போகும். அப்புறம் திடீர்னு உங்களுக்குள்ள ஆக்சிடென்டலா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். பல்பை காட்டுவானுங்க, ஃபேனை காட்டுவானுங்க, லைட் அணியும். அடுத்த 100 எபிசோட் கழிச்சு குழந்தை ஒண்ணு பிறக்கும். இதை தானே ஒட்ட போறீங்க? இதை தான் நீங்களும் காலங்களும் காமிச்சிட்டீங்க, நாங்களும் காலங்களாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த தாலியை கழட்டு. இந்த தாலி என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் கழுத்துல. தெய்வமல்ல அவரோட வாய்ஸ் நல்லா இருக்கும், அதான் ஒரிஜினல் வாய்ஸ் நினைக்கிறேன். மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. இப்பதான்டா எங்க ஊர்ல கொஞ்சம் சுயமா சிந்திச்சு கொஞ்சோண்டு பகுத்தறிவு வளர்த்துட்டு வாழ ஆரம்பிச்சிருக்கோம். திரும்பவும் இந்த மாதிரி கிரிஞ்சு கண்டட்ட சீரியல் எடுத்து எங்களை திரும்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கி போட்டுறாதீங்களா ப்ளீஸ்.
இந்த ப்ரோமோவை ஊரே கூடி காரி துப்புனதும் அதுக்கடுத்த ப்ரோமோலலாம் ஸ்டாச்சுட்டரி வார்னிங் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்நிகழ்ச்சி பொழுதுபோக்கு நோக்கத்தை மட்டுமே கொண்ட ஒரு கற்பனை கதையாகும். நாங்கள் இயற்கைக்கு புறம்பான மூடநம்பிக்கை உள்ள அல்லது மாயமந்திர பழக்க வழக்கங்களை ஊக்குவிக்கவோ அல்லது ஆதரிக்கவோ இல்லை. அந்த பாயா இருக்கணும்டா. புது பொண்டாட்டி உடம்புல பழைய பொண்டாட்டி பேய். டேய் இது அந்த சேனல் சீரியலாச்சே. அந்த சீரியலோட ஸ்கிரிப்ட் பேப்பர் வாங்கி தான் இந்த சீரியல். ஜி தமிழோட தானே அது. இப்போ சன் டிவிக்கு வருவோம் வாங்க. யாரடி நீ மூவி? ரோஜா சீரியல் ப்ரோமோ. ஜெயில இருந்து ஒரு பிரச்சனை இல்ல, அந்த ஜெயில இருந்து அர்ஜுன் சாரும் கத்துறா. இந்த ஜெயில இருக்க ஹீரோவுக்கு அந்த சத்தம் கேட்டு தன் மனைவியை காப்பாத்த மதுரை மைக்கிள் மாதிரி ஒவ்வொருத்தர் மேலயா காலை வச்சு அந்த ஜெயில எட்டி பாக்குறாப்ல. புதுசா அரெஸ்ட் பண்ணவங்க எப்படி இறங்குவாங்க? புதுசா போனவங்க ஜெயிலுக்கு. அத பத்தி யோசிக்கவே இல்லையே. வாடனக்கா இங்க பாருங்க, லேடிஸ் ஜெயில எட்டி பாக்குறான். இவனுங்க யாரு? எடிட்டர் தம்பி மியூசிக் மாத்தி போறீங்க பாருங்க, கரெக்டான மியூசிக்கை போட்டுடுங்க. என்னடா பாக்குற பண்ணி பையில புடிங்க சார் இவனை. ட்ரிபிள் ஏ சிம்பு மாதிரி இன்ட்ரோ கேக்குதான், புடிச்சு ஜெயில போடுங்க சார் இவனை. அது முடியாது சார். ஏன்? அவர் இப்ப ஆல்ரெடி இருக்கிறதே ஜெயில தான். இது ஒரு அப்படி தெரியலையே. கைதிகள்லாம் யாரு மாசா உங்களுக்கு பில்டப் பண்றாங்க? இந்த அர்ஜுனோட மனைவி. ஹீரோ வந்து ஹீரோயினை பயங்கர மோட்டிவ் பண்ணிட்டாரு போல. இப்போ ஹீரோயினி தன்னை அடிக்க வந்த அடியாளுகளை அட்டாக் பண்ண போயிட்டாங்க. இல்ல ஜெயிலுக்குள்ளே கொலை பண்ற அளவுக்கு இவங்க என்ன பண்ணாங்க? அப்படி என்ன உங்க கழுதுல செத்து போச்சான். யாரா நீங்க? ஓ குரலி வித்தையா? ஏய் என்னது இது? மேடம் இப்போ ஒன்று பண்ணீங்களே, அது இன்னொருக்கா பண்ணுங்க. சீ வேண்டாம். இன்னொருக்கா பண்ணுங்க மேடம். அவங்களே மேடம் அப்படியே மேட்ச் ஆகுது. ஆமா இவர் எதுக்கு இப்போ ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குறாரு? ஒரு ஆர்கஸ்ட்ரா நிலையை அணிந்து விட்டார். அடுத்து இன்னொரு ப்ரோமோ வந்து வானத்தை போல சுந்தரி மகா சங்கம். புரியல என்ன சீரியல்? ரோஜால என்னென்னமோ பண்றாங்க இப்ப. சேர்ந்து வரும்ல. ஓ ஜோடியா கிரிஞ்ச் பண்றீங்களோ? மகா சங்கமம். இந்த பேய் வரது எஸ்பி டேன தன்ற கிராஸ் போன ஜென்மத்துல காமிக்கிற அதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. திடீர்னு ஆக்சன் பண்றதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இப்போ. இது இந்த அண்ணன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்தா இவங்களோட அண்ணன் தான் நினைக்கிறேன். ஒரு கும்பல் ரெண்டு சீரியல் லீட் ஹீரோயின்ஸையும் கிட்னாப் பண்ணிட்டு அட்டாக் பண்ண வரும்போது ஓகே கிராஸ் ஓவர். ஓகே ஓகே அமைச்சரே கவனித்தீரா? வக்கீல் சாப் பிஜிஎம். அமைச்சரே இப்போது கவனித்தீரா? ஸ்கெட்ச் பிஜிஎம். இதுல ஒரு பாட்டியமா அவன் நின்னா தேரு நடந்தா திருவிழான்னு வாய்ஸ் ஓவர்ல பில்டப் வேற. சுந்தரி அன்புக்கு அடங்கி போற பொண்ணு, துளசி அவங்க அண்ணனுக்கு அடங்கி போற பொண்ணு. கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி கிராஸ் ஓவரா நடக்கும் தானே. இப்பதான் ஞாபகம் வருது. மகா சங்கமம் இப்பெல்லாம் பண்ணுவாங்க. சுந்தரியை துளசியை ஒதுக்கி நின்னுதான் பாத்திருப்பீங்க. மாசா எதிர்த்து நின்னு பாத்திருக்கீங்களா? கூவு ஆனா ஓவரா கூவாத. இப்பெல்லாம் யூனிவர்ஸ்னு ஒரு கான்செப்ட் பண்றதுனால ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி சீரியல் பண்ண. சில சீரியல் வந்து மூவில உள்ள சீன் அப்படியே ரீக்ரியேட் பண்ணுவானுங்க. நான் நல்லா காமெடியா தான் இருக்கும். ஆனா நீ நல்லா பண்ற. ஐயோ சார் உங்களே இல்ல என் ஆத்துக்கார கூப்பிட்டேன். இப்ப வர சீரியல்ஸ் எல்லாம் 90% கிரிஞ்சு தான். உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? இப்படி பாக்குற எல்லா சீரியல் கிரிஞ்சுனா வேற எது நல்ல சீரியல்? நாதா சார் கண்டிப்பா சொல்லுவாருங்க. நீங்களே முன்ன பின்ன சீரியல் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். நானும் டிவி சீரியல்லாம் பாத்திருக்கேன். நாதா சார் சொல்லுங்க ப்ரோ. மெட்டிவிலி நான் ஃபுல்லா பார்த்தது இல்ல. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பார்ப்பேன். பட் நாதஸ்வரம் தான் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மெட்டிவிலி வந்துச்சு. திரு பிக்சர்ஸ் திரும்ப சொல்லுவோம். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி. இதுவுமே ஃபுல்லாக பார்த்துருக்கேன். சென்ட்ரல் பார்த்தவங்க நான் அண்டா பார்த்தீங்களா? நாதஸ்வரம்
தெய்வமகள். திருமதி செல்வமும் நான் ஃபுல்லா பார்த்திருக்கேன், தெய்வமகளும் நான் ஃபுல்லா பார்த்திருக்கேன், நாதஸ்வரமும் ஆனா ஒரு ஃபுல்லா காலத்துல பார்த்திருக்கேன். திருமை செல்வம், தென்றல், தெய்வமகள், கோலங்கள், நாதஸ்வரம் இந்த மாதிரி சீரியல்லாம் 1% கூட கிரிஞ்சு பார்க்க முடியாது. கலாய்க்க வேணா கண்ணன் தருவானு தவிர இப்படிலாம் பண்ண மாட்டானுங்க. என்ன கண்ணை மட்டும் கண்ட மணிக்கு யூஸ் பண்ணுவானுங்க. நைட் 7:30 மணிக்கு டிவி முன்னாடி உட்காந்தா ராத்திரி தூங்க போற வரைக்கும் சன் டிவி சீரியல் தாங்க. குடும்பத்தில் நடக்கிற சிச்சுவேஷனை யதார்த்தமா அழகா டிராமா பண்ணி காமெடியாவும் த்ரில்லிங்கா யதார்த்தங்க அதுதாங்க இப்ப மிஸ் ஆகுது. கோட்டை, சித்தி, அண்ணாமலை, செல்வி, செல்லமே, அரசி, வாணிராணி. இது காலா கில்லா ராதியாக்கா, கோலங்கள் தேவயானி, தெய்வமகள் சத்யா, அன்னியார், திருமதி செல்வம், அர்ச்சனா, அன்னியாரே. அது சீரியல்ஸ். அதுல காட்டுவானுங்க அது ஃபெமினிசம். இதுலயும் காட்டுறானுங்க பாரு. ஏதோ சேரன்னு சொன்னியே இப்ப வா வந்து சே வா ஏதோ சேரன்னு சொன்னியே இப்ப வா வந்து சே வா அந்த மாதிரி ஓ அந்த மாதிரி ஃபீல் ஆகுதாமா. அதுல வர ஆர்டிஸ்ட்லாம் பெருசா மேக்கப்பே போட மாட்டாங்க. அதுதான் நம்மள டெய்லி மிஸ் பண்ணா பாக்குற அளவுக்கு கட்டி போட்டு வைக்கும். ஆனா இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கும், அவங்க வீட்டுக்குள்ளே போன மாதிரி. தங்கச்சின்னு வீட்டுல இருக்கும்போதே ஏதோ பக்கத்து வீட்டு கோகிலாக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு போற மாதிரி மேக்கப் பண்ணி சுத்துறது பயங்கர ஆர்டிபிஷியல். கொஞ்சமாச்சு ரியாலிட்டியில் வாழுங்கடா. அந்த மாதிரியான விண்டேஜ் தமிழ் சன் டிவி சீரியல்லாம் ஸ்கிரீன் பிளே அப்படி இருக்கும். நடுவுல ஏதோ த்ரில்லர். அப்பலாம் விஜய் டிவி பாப்புலரே கிடையாது, இப்பதான் விஜய் டிவி ரொம்ப கெத்து. எக்ஸாம்பிளுக்கு ஒரு அம்மா தவறி பால் குண்டாவை கீழே போட்டுரும், அவ்வளவுதான். ஃபேமிலி டிராமானா பக்கா ஃபேமிலி டிராமாவா இருக்குங்க. நாதஸ்வரம், திரும்ப நான் 3 சீரியல் தான் ஃபுல்லா பார்த்திருக்கேன். தெய்வமகள் கூட முக்காவாசி பார்த்திருக்கேன், சுத்தி மற்ற ரெண்டுமே ஃபுல்லா பார்த்திருக்கேன். எல்லா மூஞ்சிக்கும் ஒரு க்ளோஸ், ஒரு கட்டு, ஒரு க்ளோஸ், ஒரு கட்டு, ஒரு க்ளோஸ், ஒரு கட்டு, ஒரு க்ளோஸ், அப்புறம் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஆனந்தம்னு ஒரு சீரியல் இருக்கும், திரும்ப சோனியா இருப்பாங்க. அப்பவும் அந்த பால் குண்டா பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்கும். இப்போலாம் இழுவை ரொம்ப அதிகம், அப்போலாம் இழுவன்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். டிவிக்காரன் அவனை சொல்லணும், ஹிந்தி டப்பிங் சீரிஸ்ல தமிழ் டப் பண்ணி போட்டு இட்டு கொடுத்து ட்ரெண்ட்ஸ் பண்ணி விட்டான். என்ன பதில் வச்சிருக்கீங்க சார்? பாலிமர்ல கூட சூப்பர் சீரியலா வந்துச்சுங்க. மாயா, ராஜ் டிவி நினைத்தாலே நிற்கும், பாலிமர்ல மதுபாலா, இது கூட கொஞ்சம் பார்த்திருக்கேன், இது கொஞ்சம் பார்த்திருக்கேன். கதை விஜய் டிவில என் கணவன் என் தோழன்னு அது ஒரு காலம். நம்ம இருமலர்கள் தான் அந்த மிருனால் தாக்கூர். கிராண்டியா கமர்ஷியல் இருந்தா ரசிக்கங்கன்னு சொல்லிட்டு கண்டென்ட்ல கோட்டை விட்டு பேக்கேஜிங்ல பவள கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி உச்சம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி சீரியல்ல வர எவ்வளவுமே புருஷன் கூட மாட்டாளுங்க. சின்னையா, பெரியய்யா, பெரியய்யா, சின்னையா, சின்னையா, பெரியயா, சாப்பிட்டீங்களா சார்? ஹீரோ சார், அர்ஜுன் சார். புருஷனும் கூப்பிடுங்கடி. அதை விட்டுட்டு அர்ஜுன் சாருங்கிறது, அப்புறம் அடிச்சிட்டு சாவறது. ஒண்ணு ஆத்துக்கார வீட்டுக்காரன்னு கூப்பிடலாம், இல்ல ஹஸ்பண்ட் பெட்டர் ஆஃப்னு கூப்பிடலாம், இல்ல மாமா பாவான்னு கூப்பிடலாம், இல்ல ஸ்டைலா பேபி டார்லிங் பாப்பு பப்புன்னு கூப்பிடலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்லியா பேர் சொல்லி கூப்பிடலாம். அதை விட்டுட்டு ஐயா சார்னு கூப்பிட்டு இவங்களே தன்னை அவனுக்கு கீழே வச்சு பாத்துக்கிறது. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும்னு பிரகாசன் சத்யா பார்த்து கத்துக்கோங்க. உங்களெல்லாம் எத்தனை விவேக் சார் வந்தாலும் திருத்த முடியாது. இதே மாதிரி தாங்க விஜய் டிவில பாரதி கண்ணம்மான்னு லாரி மோதி கம்பீரமா இருந்தவரு போன வாரம் ராத்திரி நைட் 9 மணிக்கு இங்க சீரியல் பார்த்திருக்காரு. ஒரே ஒரு எபிசோட பார்த்தாரு. பார்த்தவர் தான் சாயங்காலமே மேட்டர் ஓவர். சீரியல் பேர்ல இவனுக்கு பண்றது இருக்கு. ஓ இதுலயும் கிராஸ் ஓவர் நடந்துச்சோ. பாரதி கண்ணம்மால பாரதி காலேஜ்ல ஒரு பொண்ண லவ் ஆப்ல, அது வந்து ஆலியா மானசா. அதே பாரதி கண்ணம்மால அதே பாரதி 2 வருஷம் கழிச்சு அதே ஆலியா மானசா வேற ஒருத்த பொண்ணாட்டியே பாப்பாப்ல. ஆனா இதுவரை இந்த மூஞ்சி எங்கேயும் பார்க்காத மாதிரி இருந்து பாரு. யூ டவுட் ஓகே அந்த கிராஸ் ஓவர்க்காக அப்படி பண்ணிருப்பாங்க தோணுது. அதனால காட்ட மாட்டாங்களே பாரதி கண்ணம்மா ஸ்டார்டிங்லாம். ஐ லவ் யூ. என்ன சொல்றீங்க? ஆமா சத்யா, யாரோ வேணும்னே பிளான் பண்ணி உங்களை சிக்க வச்சிருக்காங்க. இது ஜமாயு பல தடவை பார்த்த ஒரு விஷயம். அது என்ன ஏதோ ஒரு ஹோட்டல்லாம் போய் ஸ்டே பண்ணுவான்னு நினைக்கிறேன். டூர் மாதிரி போயிருப்பாங்க என்ன கரெக்டா. இதெல்லாம் வச்சு மீம் பண்ணாங்களே. பயப்படாதீங்க. உங்களுக்கு பாடம் புகட்டவே இந்த வீடியோ கிளிப் போட்டேன். என்னவென்றால் இந்த காட்சியில் ஒரு உள்ளடக்கம் இருக்கிறது. வாண்டேஜ் பாயிண்ட் தியரி. அதாவது நாம ஒரு இடத்துல இருந்து பாக்குறப்ப தெரியற ஒரு விஷயம் வேற ஒரு இடத்துல இருந்து பார்த்தா அது வேற ஒண்ணா. இந்த ஷேடோ கூட அப்படிதானே. அதை பொறுத்து
சம்பவத்தோட இந்த முடிவு கண்ணை கசக்கும் போது முத்தம் கொடுக்க நினைச்சுப்பாங்களா அந்த மாதிரி. வாண்டேஜ் பாயிண்ட் தத்துவத்தை உள்ளடக்கி உருவானது. கண்ணை ஊதி விடுவாங்க, பார்த்தா முத்தம் கொடுக்குற மாதிரி பின்னாடி பார்த்தா தெரியுங்களா, அந்த மாதிரி சொல்றாரு. பல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நாம தான் புரிஞ்சுக்காம கலாச்சிட்டு இருக்கோம். சு சிரிக்காதீங்க, இதெல்லாம் சயின்ஸ். ஓ அதான் அந்த சயின்டிஃபிக்கா, சயின்டிஃபிக் தமிழ் சீரியல்ஸ். காட்டிக்காம நடிக்கிறீங்களா? ஓஹோ, பஸ்ல பலான வேலை பாக்குறீங்களோ? இரு இரு. என்னாச்சு? எப்பா இது எங்கேயுமே போன படத்துல சீனுப்பா. மாசமா 6 மாசமா எங்கேயுமே போதும்பா. இங்கிட்டு சன் டிவி காரன் தமிழ் பட டைட்டில் தான் சீரியல் வச்சு எடுப்பான். நீ டைட்டில் தான் வச்சு எடுப்ப, நாங்க தமிழ் பட பிளாட்டையே வச்சு எடுப்போம்னு செம்பருத்தியை உல்டா பண்ணி ராஜாராணி, முத்துவை உல்டா பண்ணி வேலைக்காரன், ஆனந்தத்தை உல்டா பண்ணி பாண்டியன் ஸ்டோர், ருத்ரமாதேவியை உல்டா பண்ணி வேலம்மாள். அட இவ்வளவு வேலம்மாள்லாம் பாதியிலே கட் பண்ணிட்டாங்க. அதே என் கணம் என் தொலைன திரும்ப விஜய் டிவியை உல்டா பண்ணி அதே விஜய் டிவில ராஜாராணி 2 எடுத்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் இருந்தா எப்படி சின்ன திரை உருப்பிடும்? சின்ன திரை சின்னாபின்னமாயிரும். இங்க 1,00,000 பேர் பாக்குற யூடியூப் சேனலுக்கு அவன் மண்டையை கசக்கி கிரியேட்டிவா பண்ணி போட்டுட்டு இருக்கான். கோடிக்கணக்கில் பாக்குற டெலிவிஷன்ல ஒரு கிரியேட்டிவ் டீம், அதுல ஒரு கிரியேட்டிவிட்டின்னு கும்பலை வச்சுக்கிட்டு குப்பையை கழிட்டு எப்படிங்க? குரூப்பா இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணி ஐடியாவை ஷேர் பண்ணி எப்படிலாம் கிரியேட்டிவ் எடுக்கலாம்? நான் நினைச்சா பண்ணலாம், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா பண்ண மாட்டேன். டெக்னாலஜியே பெருசா இல்லாத காலத்திலேயே மருமதேசம், காத்து கருப்பு, சிந்துபாத், சிவமயம், கணாக்காலம் காலங்கள், மைடியர் பூதம், சின்ன பாப்பா பெரிய பாப்பான்னு சூப்பரா பார்த்துருக்கோம். நட்பு, காதல், ஃபேண்டசி, மிஸ்ட்ரி, டிவோஷனல், சூப்பர் ஹீரோ, ஹாரர், காமெடின்னு வெரைட்டியா பார்த்து ரசிச்சிருக்கோம். அட இவ்வளவு ஏன் ஷக்கலக்க பூம் பூம் ஹாத்திம்னு டப்பிங் சீரியலே பார்த்து என்ஜாய் பண்ண கூட ஹாத்திம் ரீசெண்டா கூட ரீசெண்டா கிடையாது, கிரிஞ்ச் சீரியல் பார்க்கும்போது கண்ணு மறுபடியும் ஏதோ ரீடெலிகாஸ்ட் பண்ணாம நினைக்கிறேன். இப்போ எங்களோட அதிகமா கிரிஞ்ச் பண்றதே அவர்தான்டா. சன் டிவி சன் டிவிலாம் நாசம் பண்ணிட்டாங்க. சன் டிவி காரன் கண்டென்ட் நம்பாம கமர்ஷியல் கிளாமர் நம்பி நந்தினி எடுத்தானோ அப்பவே அவனுக்கு கிரிஞ்ச் காலம் சுந்தர்சி தான் இடுப்ப பாக்குறான், ஐயோ இடுப்ப பாக்குறான், இடுப்பு மேல அடுப்பு மூட்டி சமைக்க பாக்குறான். இந்த நாகினின்னு ஒரு சீரியல் போடுவாங்க பாருங்களேன். ஃளைட் ஓட்டுறான், இப்போ எத்தனாவது சீசன் ஓடிட்டு இருக்குன்னு தெரியல. நாகினிலாம் ஒவ்வொரு சேனலா மாதிரி போயிட்டு இருக்கு. கலர்ஸ்ல இப்போ போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இவ கூட்ட பாக்குறான். கண்டென்ட்டே பாக்குறது இல்ல, எல்லாத்தையும் பாக்குறது. சந்திரலேகா ஒரு சீரியலுங்க. இந்த 11th எக்ஸாம் முடிச்சுட்டு சம்மர்ல வீட்டுல சும்மா இருக்கும்போது எங்க அம்மா கூட உட்காந்து இந்த மதியான சீரியலா பார்ப்பேன். அப்போ இந்த சீரியல்ல சந்திரா ஒருத்தங்க வருவாங்க. அட நல்லா இருக்காங்களேன்னு அவங்கள சைட் இருக்காக எங்க அம்மா கூட உட்காந்து சீரியல் பார்ப்பேன். அதே சீரியல்ல நடுவில் லேக்கான்னு ஒருத்தன் வந்தாங்க. அட இவங்களும் நல்லா இருக்காங்களேன்னு அவங்களுக்காக பார்த்தேன். சந்திராவா சீரியல் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்தது இல்ல. சந்திராவா லேக்காவா சந்திராவா. அதுக்கப்புறம் நான் 12th முடிச்சு 3 வருஷம் யூஜி முடிச்சு இன்னைக்கு ஒரு யூடியூபரே ஆயிட்டேன். ஆனா பாருங்க, நேத்து நடுவில் எதிர்ச்சி 2 மணிக்கு சன் டிவி பார்த்தா சந்திரலேகா ஓடிட்டு இருக்கு. நான் சொன்னதை செய். அட பாவிகளா, இன்னுமா ஓடிட்டு இருக்கு? அதேதான் இருக்காதுன்னு நினைக்கிறேன். விட்டா நாளைக்கு எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி எனக்கு ஒருத்த பிறந்து அவன் வளர்ந்து சந்திரலேகா இல்ல அதே சீரியல் தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கா தெரியலையா? அந்த மியூசிக்லாம் நிறைய கேட்டிருக்கு. சில மதிய சீரியலோட நைட் சீரியல் தான். முடிச்சிட்டு தான் இருக்கீங்களா? அது வரைக்கும் தீட்டு ரெடியா இருக்கானுங்க. ஸ்கிரிப்ட் நைட் சீரியல் தான் கொஞ்சம். we have Harry Potter, we have சந்திரலேகா. ஒருவேளை மாயம் அமானுஷம்லாம் வருமா அதுல? அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து ஆனந்தம் எது ஆனந்தம். இந்த ஆனந்தம் சொன்னல சோனியா இருப்பாங்க, மிலிட்டரியில இறந்துருவாரு ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் வந்து கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வருவாரு. நல்லா இருக்கு. ஃபுல்லா பார்க்கல, பாதி தான் பார்த்தேன். இந்த பிஜிஎம் இருக்கே, அந்த உன்னை தேடி காதன்ற வார்த்தை எனக்கு சாங்லாம் அந்த டைம்ல மூவி சாங்ஸ்க்கே டஃப் கொடுத்துச்சு. ஆமாங்க, என்னை தேடி காதல் என்ற வார்த்தை எனக்கு. இதெல்லாம் நிறைய ரீல்ஸ் ஷேர் சாட் இதெல்லாம் வரும் தானே. இதாங்கயா சித்தி சீரியல் ஒரு சாங், கண்ணின் மணி நிஜம் கேளமா. ஐயோ நல்ல பாட்டாச்சே. கண்ணின் மணி நிஜம் கேளமா. சீரியல் சாங் வரும் பாருங்களேன், எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க. கங்கை நதி பெண்தானம்மா கவிதை போலே வந்தாளே ரோஜா. ஆனா இப்ப வர சீரியல்ல வர டியூனை பாருங்களேன். ராட்சசன் பிஜிஎம், சிங்கப்பெண்ணே சாங், மாதரே, இதுல போதாதுன்னு பாகுபலி கேஜிஎஃப் பிஜிஎம் எலிவேட் பண்றதுக்கு. சரி, அவன் கண்ணு ஒரு மாதிரி ஆச்சுல 100.
போலீஸா இருப்பாரு எனக்கு தெரிஞ்சுங்க இந்த திருமுருகன் இருக்காரு I mean, வேலை பார்ப்பாரு. சீரியலே நிறைய விஷயம் கொண்டு வந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா கால் serial ஒரு song இருக்கு. அட்டன் பண்ற ஆனா வேலை situation பார்ப்பாரு song நினைக்கிறேன். வந்த முதல் சீரியல் மெட்டியூலி தான் நினைக்கிறேன். மெட்டியூலி நான் பெருசா பார்த்தது இல்ல. மெட்டியூலிக்கு பின்னே பிரிச்சுக்கலாம். இதுவுமே திருமுருகன் பண்ணாதான். இந்த லைவ் எபிசோட்ல கோபி. பண்ணி கின்னஸ் அடிச்சிருப்பாரு. சிங்கிள் ஷாட்ல 1000 உங்கள் சன் டிவி 1000வது எபிசோடு இது. உலக அளவுல இதெல்லாம் அந்த டைம்ல யோசிச்சு பாருங்களேன். நான் டிவில வந்து பார்த்துட்டு இருந்தேன். இதுதான். இப்போ வந்து ரீசெண்டா யூடியூப்ல ஃபுல் எபிசோட்ஸ் பார்த்தேன். போன வருஷம் லாக்டவுன்ல கூட ரொம்ப போர் அடிக்குதுன்னு திரும்ப செல்லம் பார்த்துட்டு இதுவுமே பார்த்து தான் இருந்தோம் யூடியூப்ல. நோட்டீஸ் பண்ண சூரியல வந்திருக்காப்ல. எங்களை எப்படி பாஸ் அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? ஆனா கொஞ்சம் எபிசோட்ஸ் தான் வந்திருப்பாரு. நிறைய எல்லாம் காமிச்சிட அதுல மாட்டாங்க. திரும்ப செல்வத்துல எண்ட்ல ஒரு சாங் வருங்க. செல்வம் வந்து கெட்டு போய் திருந்தி வாழ நினைக்கும் போது எல்லாருமே அவனை கை கழுவி விட்டுருவாங்க. அப்போ நாளை நமதேன்னு ஒரு சாங் போடுவாங்க பாருங்க. நாளை நமதே நாளை நமதே ஆளுங்களுக்கு இறக்கப்படக்கூடாதுங்க. கர்த்தசி. விதைச்சவன் வேணா இருப்பான். நாளை நமதே நாளை நமதே. இது மாத்துவாங்க. இந்த வாழு ஒழுங்காக வாழு திருந்தி தான் வருவாரு லாஸ்டா கூட. ஆனா இடையில அர்ச்சனாவை பார்த்தா கொஞ்சம் பேசிடுவாரு. அவருக்காக தானே என்னை விட்டுட்டு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் பேசுவாரா போடான்ற மாதிரி ஆயிரும். ஆனா செல்வம் அவ்வளவு நல்ல கேரக்டரா இருப்பாருங்க. அப்படியே பணம் நந்தினி எல்லாம் வந்து மாத்தி விட்டுருவாங்க. அவர் ரொம்ப மைண்ட் போதை கடிமையாயிருவாரு. நல்லா இருந்தே நாசமா போனோன்ற மாதிரி நிறைய பேர் செல்வம் இன்ஸ்டால கேரக்டர். ஹாட்டா கியூட்டா போட்டோஷூட் நடத்தறனால தனக்கு ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கி சீரியல்ல சான்ஸ் வாங்குறாங்க. ஆனா அப்பலாம் தெய்வமகள் நடிச்ச சத்யாக்கும் அன்னியாருக்கும் எவ்வளவு ஃபேன்ஸ் தெரியுமா? காண்டா மிருகம் வேற என்ன சொல்லுவாங்க. சத்யா பாருங்களேன். அன்னியார் தாண்டா பெருசு, சத்யா தாண்டா பெருசு, அன்னியார் தாண்டா பெருசு. என்ன காண்டுனா அவ தங்கச்சி வச்சிருக்க வேலையை வந்து சத்யா வாங்கிட்டு போயிருவாங்களா? அந்த ஒரு காண்டுலே இருப்பாங்க ஆபீஸ்ல இருந்து. வீட்டுக்கு மருமகளா வர முன்னாடியே குடும்பம் சிறந்த குடும்ப உறுப்பினர்களுக்கான தேடல். ஒரு எபிசோடுக்கு லீட் கிடைக்கலனா போதும். ஸ்கூல் ஆண்டு விழாக்கு டைம் டேபிள் போட்டு காம்படிஷன் நடத்துன மாதிரி அந்த டிவி ஆர்டிஸ்ட கூப்பிட்டு பாட்டு போட்டி, நடன போட்டி, சமையல் போட்டி, ஃபேஷன் ஷோ இத ஏதோ ஒரு சீரியல் பண்ணும்போது வேணா ஏதோ கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா ஒர்க் அவுட் ஆனா போதும். அடுத்த சீரியல் ஆஹா நீ சமையல் போட்டு நடத்துறியா, அவன் சமையல் போட்டு நடத்துறான், நீ கோல போட்டி நடத்து, அவன் ஃபேஷன் ஷோ வைக்கிறான், நீ லெமன் இந்த ஸ்பூன் வை. அவ்வளவுதான் எபிசோட 4 வாரம் இழுத்துறலாம். இது போதுமே. அவங்க சீரியலை பாக்குறாங்களே மத்தவங்க சீரியலை பார்த்து பண்றதுதான் பொழப்பா போச்சு போலாம். ரெண்டுலயே இருக்கணுமா? ஏமா நீ இன்னுமா போகல? ஏங்க இந்த தமிழ் டிவி சீரியல்ல நம்ம பாலச்சந்தர் போட்டு அதுக்கப்புறம் எவ்வளவோ குவாலிட்டியான சீரியல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இப்ப எல்லாம் பாலகிருஷ்ண சீரியல்ஸ் மாதிரி தான் இருக்கு. பரதனே நேனு பாத்ரூம் பைப்பு நானும் சும்மா ஜஸ்ட் சொல்லி பார்த்தேன். ஓ அட பாவீங்களா, ரீக்ரியேஷன் ஒரு அளவு இல்லையாடா? என்னாச்சுங்க? ரீக்ரியேஷன் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சொல்லலாம். ரீக்ரியேஷன்லாம் கிடையாது. ஒரிஜினலா ஹஸ்பண்ட் வைஃப் தானே. சீட் போலீஸ்ல இப்ப கூட வந்தாரு ரஞ்சித். இப்படி நினைக்காதடா அம்பி, பகவான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஒரு ஆங்கர் தானே. யாரடி நீ மோயினில வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். டேய் அஜித் தான். எங்க தனியா போற? நீயும் கிரவுட் தான் உள்ளவா வாடா. ஏய் மறையாத, மார்க்ல வந்து நில்லு. பாஸ் இங்க ஒருத்தர் இருக்கான். டே இவன் பச்சை இல்ல யாரடி நீ மோயினில இல்ல. அது ஒரு இது மச்சான் அந்த ஒரு சேனல்ல மட்டும் KGF படம் ஓடிட்டு இருக்கும் பாரு. கலர்ஸா தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்ல. நானே ஒரு 3000 தடவை பார்த்துருக்கேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். KGF சாப்டர் 2 திரைப்படத்தின் சேட்டலைட் உரிமையை பிரபல தொலைக்காட்சி நிறுவனமான ஜீ தமிழ் கைப்பற்றியுள்ளது. உண்மையா? கலர்ஸ் ரொம்ப போட்டி போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெத்தவங்க நீங்க தான் உங்க பிள்ளைங்களை இந்த மாதிரி ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். இல்ல இது ரோபோ. இந்த மாதிரி சீரியல்லாம் பொழுதுபோக்குன்னு சொல்லி தராதீங்க, வயிற்றுப்போக்குன்னு சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி சீரியல்லாம் பிஞ்ச் வாட்ச் பண்ணாதீங்க, கிரிஞ்ச் ஒருத்தன்னு சொல்லி கொடுங்க. அதான் போ சொல்றேன். கலைஞர் டிவில பல விகடன் டிவி சீரியல்ல ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அத குத்தோச்ச கொஞ்சம் பாப்போம். நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் போட்டுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் டெய்லி. பீக்கி பிளைண்டர்ஸ் நான் கடைசியா பார்த்த டிவி சீரியல் வாணிர நீங்க. படா தூங்க போறாங்க. நம்ம மேட்டர் எடுக்க வேண்டியதான். இந்த நாயினி வந்துருச்சு. இப்போ எத்தனாவது சீசன் போயிட்டு இருக்குன்னு தெரியல. என்ன பண்ணாலும் டிஆர்பி வர மாட்டேங்குதே.
ஐடியா. மனசுக்குள்ள சோகத்தை தேக்கி வச்சிருக்கா, லேசா டேப் பண்ண அப்படியே பொங்கிடுவா. அழு அழு, நீ வாழ்க்கையில பட்ட கஷ்டத்தை சொல்லி அழு அழு, அதான் எமோஷன், அதான் டிஆர்பி. அழு அழு. நான் பட்ட கஷ்டமா என்னத்த சொல்ல? சின்ன வயசுல ஏய் அழுதுகிட்டே சொல்லு மேன். ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். எனக்கு வாழ்க்கையில ஆசைப்பட்டதுமே கிடைச்சது இல்லைங்க. சின்ன வயசுல எங்க ஊர் கோயில் திருவிழால எங்க அப்பா கிட்ட ஒரு ரிமோட் கேட்டேன், வாங்கி தரலங்க. இதுங்க ஈரோடு மகேஷ் யாரோ இருப்பாங்க, ஏதோ ஒரு விஜய் டிவி அஜித் டிவி. அம்மா அதே சின்ன வயசுல ரோட் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஈரோடு சாமி ஸ்ரேயா போஸ்டர் பார்த்து படத்துக்கு கூட்டிட்டு போப்பான்னு எங்க அப்பா கிட்ட கேட்டேன். எங்க அப்பா புடனி மேல அடிச்சு உட்கார வச்சுட்டாருங்க. பரிதாபங்களும் இத ரோஸ்ட் பண்ணிருப்பாங்க ஏதோ ஒரு எபிசோட்ல. அப்படிதான். இன்னுமா இன்னுக்கு நான் எங்கடா போவேன்? நான் ஒரு நாள் 7ஆப்பு படிக்கும்போது உச்சா போகலான்னு பாத்ரூம் போனேங்க. மூச்சா போயிட்டு ஜிப்பு போடும்போது குஞ்சாமணி ஜிப்ல மாட்டிக்கிச்சுங்க. ஆம்பளையா பிறந்தவங்களுக்கு இது ஒரு சாபக்கேடுங்க. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை அவரு புடிச்சிட்டாரு, குஞ்சாமணி புடிச்சிட்டாரு. நான் ஒரு மன்மத குச். ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்பான்சர் பேரெல்லாம் சொல்லு, மேட்டர் இருந்தாதான் மீட்டர். சரியா? நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அடுத்து பேக் டு பேக் கிரிஞ்ச் பாக்ஸ் வீடியோ. நோ என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ. சொல்லி சொல்லி நிறைய ஏமாத்திருப்பார் போல. சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஆடியன்ஸ் மைண்ட் வாய்ஸ். லைன் பாடுங்க. நீ பாடு நல்லா கான்ஃபிடன்ட். இந்த ஜோசியா பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சுன்னா அந்த டைம்ல, கோவிட் டைம்லலாம். நீ பாடு. கேஸ் டிஸ்மிஸ். ஓகே, அதான் சயின்டிஃபிக் தமிழ் சீரியல்ஸ் தான் ஏற்ற மாதிரி வாண்டேஜ் பாயிண்ட் தேடி தானே சொன்னார் ராஜா ராணி. அந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு சீரியல்லாம் அந்த டைம் அதாங்க. நான் 3 சீரியல் தான் நல்லாவே பார்த்துருக்கேன். அதனால் அந்த 3 சீரியல் தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன். நாதஸ்வரம் ஃபுல்லாக பார்த்துருக்கேன், அப்புறம் என்னது திருமதி செல்வம் ஃபுல்லாக பார்த்துருக்கேன், தெய்வமகள் ஒரு 3/4 பார்த்துருக்கேன், ஆனந்தம் வந்து ஒரு பாதி பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் ஃபேமிலி ட்ராமான்றது எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கும், யதார்த்தமாக இருக்கும், ரொம்ப ரியலாக இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்கும். கதை ஸ்க்ரீன் பிளேன்றது அப்படி அது வாட்டி போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ இருக்க மாதிரி இழுத்துக்கிட்டு ஜவ்வா இழுக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. சூப்பராக போயிட்டு இருக்கும். திருமுருகன் கூட அடுத்து ஏதோ சீரியல் பண்ணுறதா சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. பார்ப்போம் அது எப்போ வருதா என்னன்னு ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது. வரணும் வந்து இந்த டிவி சீரியல்ஸ். அவருமே அப்போ உள்ள அதே மைண்ட் செட்டில் பண்ணாருன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். மேபி கொஞ்சம் எடுத்துக்கலாம், இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கலாம். பட் ரொம்ப அதுக்குள்ளே போயிடாமல் இப்போ ட்ரெண்டுக்கு டிஆர்பி அப்படின்ற மாதிரி போயிடாமல் எடுத்தால் சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே அதுக்கு ஒத்துக்கணும்ல. ஸோ அதான் அந்த டைமில் எல்லாரும் நல்லா பண்ணிட்டுருந்தேன். ப்ரொடக்ஷன் கம்பெனி நல்லா தான் இருந்தாங்க, நல்ல நல்ல க்ரியேட்டிவ் ஹெட்லாம் உள்ள வச்சு தான் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ வந்துட்டு சும்மா மூவியில் உள்ளது அப்படியே காப்பி பண்ணுறது, பிஜிஎம் மூவியில் உள்ளது போடுறது அப்படி தான் போயிட்டுருக்கு. என்ன கதை என்னன்னு தெரில, பார்க்கலாங்க. நல்ல சீரியலாக இனிமேல் வருதா என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் அதான் பாலிமரில் கூட ஹிந்தி டப்டு சீரியல்ஸ்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. நான் பார்த்து நினைத்தால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததில்ல, பட் நிறையா எபிசோட்ஸ் பார்த்துருக்கேன், ஒரு 3/4 கிட்ட பார்த்துருக்கேன். அதுவுமே மறுபடியும் பார்க்கணும். மாயா அதே இன்னொரு பேரில் கலர்ஸில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், எல்லை அது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைட்டில் பேர் மாயான்றதை எல்லை அது இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தான். அதுவுமே சூப்பராக இருக்கும் அந்த சீரியலு. அப்புறம் இவரே காமிச்சார் நிறையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன். இந்த 2 தான் நிறையா பார்த்துருக்கேன். அப்புறம் இனிய இருமலர்கள்ன்றதான் இனிய இருமலர்கள் அப்படின்றது ஜீ தமிழையோ கலர்ஸ்லேயோ போட்டாங்க. பாலிமரில் போட்டுட்டு இருந்தாங்க, பாதியில் கட் பண்ணி அப்புறம் இனிய இருமலர்கள் அப்படின்னு டைட்டில் மாற்றி போட்டுருந்தாங்க. மிருணால் தாக்கூர்லாம் இருந்தாங்கல்ல. ஓகே, பார்க்கலாம். மற்ற ஒரு சேனல் வந்து நிறைய விஷயம் ரியாக்ட் பண்ணி எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், ஒன்றும் தரமாக இருக்கும், செம்ம ஃபன்னாக இருக்கும். இவரே ஃபன் ஃபீல்டு வீடியோஸ் தான் போட்டிருக்காருல, அதே மாதிரி நம்மளும் அந்த ஃபன் ஃபீல்டு வீடியோஸ்க்கு ரியாக்ட் பண்ணியிருக்கோம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆகும். ஃப்ரம் வரன்.